Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Purvika Appliances. இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். சில தலைவர்களுக்கு கெண்டங்கள் ஏற்பட வாய்ப்பும். ஏன்னா பெரிய தலைவர்களுக்கு இந்த ஆண்டுல நமக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படும். உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இன்றைய ஆளுங்கட்சி அடுத்த ஆட்சியை கண்டிப்பாக பிடிப்பார். இன்றைய டெப்டி சிஎம் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக வருவார்கள். எனக்கு தெரிஞ்சு அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா, விஜய் அவர்களுடைய ராசி நட்சத்திர அடிப்படையில கடகத்தின் பார் சந்திரனுடைய பாக்கியம் எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களை கீழே விழ வைக்காது. போற காலக்கணக்கு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். அது காலம் கொஞ்சம் எடுத்துக்கும். அவருடைய எதிர்காலம் சிறப்பாக. திருமாவளவன் அவர்கள் அரசியலுக்காக இல்லாம அவர் பேசின வார்த்தைக்காக அந்த கூட்டணியில் இருக்கு. அவருடைய ஓட் பேங்கிங் கண்டிப்பா வளர்ச்சி அடையும். எதிர்பார்க்கிற அளவுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக வர முடியும். சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் மாற்றங்கள் சார், அரசியல் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும்? ஏறத்தாழ 2025 ஒரு பெரிய அரசியல் மாற்றங்கள் இருக்காதுங்க. 2025 அரசியல் மாற்றங்கள் பெரிய அளவில் இருக்காது. அரசியல் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 2026 பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு போகும். அவங்களுக்கு 2025 ஒன்றும் பிரச்சனை இல்லை. 26 தான் கண்டிப்பாக அவங்க எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். இந்திய அளவில் பார்த்தீங்கன்னாலும் 2025 பெரிய அரசியல் மாற்றங்கள் வராது. இதில் அரசியல் சம்மந்தமாக நீங்கள் கேட்கறதுனால சில தலைவர்களுக்கு கெண்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. கெண்டங்கள் இருக்கு. ஆமாம், பெரிய தலைவர்களுக்கு கெண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால பெரிய தலைவர்கள் அவர்களுடைய பாதுகாப்பையும் சரிப்படுத்திக்கணும். அவங்களுடைய உடல்நலங்களையும் பார்த்துக்கணும். அயராது உழைக்கக்கூடிய தலைவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா பெரிய தலைவர்களுக்கு இந்த ஆண்டில் நமக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படும். உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். இது ஒன்று. அரசியல் சார்ந்த வியூகங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வியூகம் போகலாம். ஆனால் 2025 எந்த வியூகமும் செல்லுபடியாகாது. நீங்கள் 2026 பாருங்க, ஓப்பனிங்கில் நாங்கள் இதை நினைக்கவே இல்லையே, இப்படி நடந்துட்டே அந்த மாதிரியான கூட்டணிகள்லாம் இருக்கும். அதுதான் நீங்கள் நினைக்காத ஒன்றை கொடுக்கக்கூடியது 2026. ஆனால் அப்போ விசுவாவசு வருஷம் இருக்கும். இந்த தமிழ் வருஷத்தில் நீங்கள் 2026 ஏப்ரல் வரைக்கும் இந்த வருஷம் இருக்கிறதுனால இந்த தமிழ் வருஷ கணக்குப்படி நாங்கள் சொல்கிறோம், இந்த கார்த்திகை மாதத்துக்கு பிறகு தான் வியூகம் ஆரம்பிக்கும். அதாவது டிசம்பர் லாஸ்ட் 2025 டிசம்பர் லாஸ்ட்டில் தான் புது கணக்கு போடுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்களும் கூட்டணி வச்சுக்கலாம், நீங்களும் நானும் கூட்டணி வச்சுக்கலாம்னா முடிவு பண்ணி வச்சுருப்போம். டிசம்பருக்கு பிறகு நீ செட்டே வர மாட்டே போ அப்படின்டுவாங்க. இப்போ 2026 தான் அரசியலுக்கான நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இந்திய அளவுலையும் தமிழக அளவுலையும் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டை நிச்சயமாக அரசியலில் ஏற்படுத்த முடியுங்க, நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ஸ்டார்டிங்கில் சீமானா அவரும் அண்ணன் தம்பியா இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்காங்க. 2026 அவங்க சேர வாய்ப்பு இருக்கா? நீங்கள் ஜோதிட ரீதியாக இருக்கிற என்ன நீங்கள் மாட்டி விடுறீங்க. ஆனாலும் கலாட்டா நேயர்களுடைய கேள்வியை தான் நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இது சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு சக்சஸ் ஆகும். நிச்சயமா சக்சஸ் ஆகும். ஆனா அவருடைய வியூகம், அவருக்கு ஒருத்தவங்க வியூகம் போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த வியூகம் இப்ப செட் ஆகாது. அப்ப என்னன்னா, அவர் விஜய் அவர்களுடைய ராசி நட்சத்திர அடிப்படையில கடகத்தின் பார் சந்திரனுடைய பாக்கியம் எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள கீழே விழ வைக்காது. அவங்களுக்கு ஒரு தவறு நடக்குதுன்னா அதை மாத்திக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறைய தவறுகள் செய்வோங்க. இதான் அரசியல். தவறு செஞ்சு அதுக்கு பிறகு அந்த தவறு நடக்காம பார்த்துப்பாங்க. அதான் அரசியல்வாதிகள். ஏன்னா தவறு உலகத்தில் நடக்காது யாருமே கிடையாது. நம்ம ஒரு வீடு இருக்கு, நம்ம வீட்லயே ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ணினா ஒரு முடிவு எடுக்கும் போது தப்பா முடிவு எடுப்பீங்க, அடுத்த தடவை அந்த முடிவு எடுக்க மாட்டீங்க, ஏன்னா இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு. அதனால எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றது கிடையாது. அப்ப அது மாதிரி இந்த கடகராசியில அவருடைய ஜென்ம காலங்கள் இப்போ உருவாகும் போது இப்போ 9ஆம் இடத்துக்கு சனி வராரு. அதனால விஜய்க்கு அரசியல் முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனால் அவர் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ நான் 2026 ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வாய்ப்பு குறைவுங்க. அதே நேரத்தில் அவருக்கு இப்போ பகையாக இருக்கக்கூடியவர்கள் நண்பர்களாக வருவார்கள்.
ஓ. ஏன்னா கடகம் அதான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு தவறு நடத்தினாலும் அதை உடனே மாத்திக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம், தனக்கு எப்படி தன் பக்கத்துல எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை கண்டிப்பாக கடகம் வகுக்குங்க. சீமான் அவர்களுக்கு எப்படி இருக்கு? சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு அரசியல் தாட்டு தெரியலைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல வாய்ப்பு உண்டுங்க. திடமான கருத்து, மக்களுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட இப்போ என்கிட்ட உள்ள ஒரு மனசு ஒன்று எண்ணம் இருக்கும், அந்த எண்ணத்தை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னா தான் இப்போ சொன்ன இல்லைங்களா, அந்த சந்திரன் வந்து மூளை, இந்த அறிவுபூர்வமா நமக்காக ஒருத்தனை ஆண்டவன் படைப்பான். அப்போ வந்து இப்போ நான் நினைக்கிறத சீமான் சொல்லலாம், அப்போ அவருக்கு அந்த அரசியல்ல அடுத்த கட்ட உயர்வு ஏற்படும். மக்களுடைய பிரதிநிதி, நான் அவரா பேசல, நான் யாரோ நினைக்கிறாங்க, யாரோ ஒரு சம்பந்தப்பட்டவங்க பேசும்போது அவங்க எண்ணமாக ஒரு குரல் இருக்கும், அந்த குரல் அவங்களுக்கு பலத்தை கண்டிப்பா ஏற்படுத்துங்க. சார் உதயநிதி சாருக்கு எப்படி இருக்கும் சார்? ஏன்னா இப்போ டெபுட்டி சிஎம்மா இருக்காங்க, 2026லயும் அவங்க ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்குமா? நீங்க கேட்கறது அரசியல் சார்ந்த கேள்வி. நான் வந்து அரசியல் சார்ந்த என்னுடைய கணிப்புல நான் பதில் சொல்றேன். இதுல யாரையும் குறிப்பிட்டலாம் நாங்க பதில் சொல்லல. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் அடுத்த ஆட்சி வந்து இன்றைய ஆளும் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு அமருங்க. அவங்க தான் வருவாங்க. இன்றைய ஆளும் கட்சி அடுத்த ஆட்சியை கண்டிப்பாக பிடிப்பார்கள். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் தொடர்ந்தால் 2026 அவங்களுக்கு பிரகாசமா இருக்கும் இன்றைய ஆளும் கட்சி. காரணம் என்னன்னா, இன்றைய ஆளுங்கட்சியில 2 விஷயத்தை நம்ம ஓட் பேங்கிங்னு ஒன்று இருக்கும். எல்லாமே ஓட் பேங்கிங் தான் லைஃப். கட்சிக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும், அதை வந்து ஒரு 30% அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு பெரிய எதிர்கட்சியாக இருந்தாலும் 30% இருக்கும், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் 30% அவங்கள்ட்ட ஓட் பேங்கிங் இருக்கும். அதை யாரும் வந்து மாற்ற முடியாது. மீதி இருக்கக்கூடிய ஒரு 60 இன்னொரு 30% போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அந்த 30% வந்து இன்னைக்கு சில அமைச்சர்கள் வந்து சாதகப்படுத்தி கொண்டு போறாங்க. அதுல வந்து கண்டிப்பாக ஆளுங்கட்சி சக்சஸ் ஆகும். இது இன்னைக்கு இருக்கிற கணிப்பு படி 2025 முடிஞ்சு 26 அரசியல் பிரவேசத்துல இன்றைய அரசு தொடரும். அதற்கு முக்கிய காரணம் வந்து சில அமைச்சர்களாக இருப்பார்கள். அதே நேரத்துல இந்த வாய்ப்பு குறையும் அப்படின்னாலும் சில அமைச்சர்களே காரணமாக இருக்கலாம். என்ன காரணம்னா வேர்ட்ஸ், வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் வந்து சில இடங்கள்ல பார்த்து பேசும்பொழுது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொடுக்க முடியும். அதனால வந்து இன்றைய டெப்டி சிஎம் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக வருவார்கள். அவருக்கு எப்படி இருக்கு சார் அவர் ஜாதகப்படி? அதாவது அவருடைய கணிதம் சரியாக இருக்கிற பட்சத்துல இந்த 2026 அவருடைய இலக்கை நோக்கி போகும்போது பொதுவாக நான் சொல்லுவேன், இந்த ரிஷபம், கடகம், துலாம், இந்த விருச்சகம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேர்ட்ஸ் மனசில் நினைக்கிறத பேசிடக்கூடாது. அதுக்கு இப்போ நான் ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா இவனுக்கு என்ன பதில் சொல்லணும்னு அதை கேதர் பண்ணி சொல்லிட்டோம்னா உங்களை தோற்கடிக்க யாருமே முடியாது. ஏன்னா நீங்க வாயை விட்டுருவீங்கன்னா எதிராளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீகம் வகுப்பாங்க. இந்த ஆள் எப்படியா இருந்தாலும் ஒரு இடத்துல வாயை விடுவாரியா, இவரை வந்து கண்ணா அப்படின்னு கேட்போம் அப்படின்னு. அந்த வியூகத்தை அவங்க மாற்றணும், அவ்வளவுதான். அந்த வியூகத்தில் அவங்க கரெக்டாக போவாங்க. அப்படி போகும்போது கண்டிப்பாக அவங்களோட எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். அந்த நான் சொன்ன ராசிகள் அடிப்படையில் அவங்க வியூகமே அதுதான். மற்றவங்களுடைய செய்திகளை ரொம்ப காதுக்குள்ள கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது, கொண்டு போக வேண்டாம், கொண்டு போக மாட்டார்கள். அப்போ அந்த இடத்துல கேதர் பண்ணுவாங்க, கேதர் பண்ணி திருப்பி ரிப்ளை கொடுப்பாங்க. அந்த ரிப்ளை அவங்க வாழ்க்கையில் அடுத்த அஸ்திவாரத்தை உண்டு பண்ணும். 2026 வந்து டிஎம்கே அவர்களே வந்து ஆட்சிக்கு வருவாங்கன்னா அப்போ எதிர்கட்சியை யார் வருவாங்க சார்? அதாவது ஆளுங்கட்சி அரசு அமைக்குங்கிறது தான் ஜோதிடத்தில் சொல்கிறேன். எதிர்கட்சியாக வருவதற்கு எதிர்கட்சிக்காரர்கள் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்காரு இல்லையா, அதனால இல்லை. அதான் நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து மக்களுடைய சிந்தனைகளை வந்து அரசியல்வாதிகள் இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. அரசியலில் இருப்பவர்கள், அதாவது 10வது இடம்ங்கிறது பதவிஸ்தானம். அந்த பதவிஸ்தானத்தின் அடிப்படையில் ஒரு காலத்தில் பதவி கிடைச்சா போதும்னு இருந்தவர்கள் ஒரு காலகட்டம் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ இந்த பதவியை நம்ம எப்படியாவது அழகுபடுத்தணும், பதவிக்கு ஒரு பெருமை சேர்க்கணும், இந்த பதவியை திருப்பி கண்டினியூ பண்ணணுங்கிற கண்டிஷனுக்கு எல்லாரும் வந்ததுனால கண்டிப்பாக எல்லாருடைய பிளேயும் கரெக்டாக இருக்கும். அதில் 2026 பிரதானமாக எதிர்கட்சிகள் நிச்சயமாக செயல்படுவாங்க.
அது இன்னாரு வருவாங்களாங்கிறத 2026 ஆரம்பம் தான் முடிவு பண்ணும். இவர் அண்ணாமலை அவர்களுக்கு எப்படி இருக்கு? அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுடைய செயல்பாடுகள், அது மத்திய மாநில உறவுகள், அவங்களுடைய நோக்கங்கள் சரியாக தான் போகும். எதிர்பார்ப்புகளை வந்து அவங்க சரியாக தான் பூர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சி காலத்தில் சக்ஸஸ் ஆகும். அவங்க போடுற காலக்கணக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது காலம் கொஞ்சம் எடுத்துக்கும், டைம் கொஞ்சம் எடுத்துக்கும். என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து 2 விஷயம். அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசும்போதும் முடிவு பண்ணும் பொழுதும் இந்த நிமிட விஷயங்களை தாண்டி நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அதன் அடிப்படையில் பேசும்போது நல்ல ரூட், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். திருமாவளவன் அவர்களுக்கு எப்படி இருக்கு? அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல தனக்கு ஒரு பாணியை உருவாக்கிக்கிட்டு தன்னுடைய சிறு வயசிலிருந்து சமுதாயத்திற்காக செய்யணும், சமூகத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய அருமையான தலைவர். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆருடம், அவர் வந்து அரசியலுக்காக இல்லாம அவர் பேசின வார்த்தைக்காக அந்த கூட்டணியில் இருப்பார். அதே வார்த்தைகள், அந்த வார்த்தைகள், நம்ம வார்த்தை தப்பா போகக்கூடாது, நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அதுல நம்ம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அந்த வார்த்தைக்காக சில விஷயங்கள்ல அவங்க கண்டிப்பா தொடருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சுயமரியாதையை எங்க வந்து டெஸ்ட் பண்றாங்களோ அங்கதான் அவர் வந்து சங்கடப்படுவாரே தவிர, அது வரைக்கும் அவருக்கு எங்கேயுமே நிச்சயமாக அரசியல்ல நாட்களாவே ஒரு குழப்பங்கள் அதிகமா இருக்கு இல்லையா? இந்த குழப்பங்கள்லாம் இந்த 2024 இந்த ஜோதிட விஷயங்கள்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சந்திரன், குரு, இந்த ராகுவோடைய அடிப்படையில இந்த குழப்பங்கள் வரதான் செய்யும். ஆனா தலைவர்கள்லாம் தெளிவா இருக்கிறாங்க. இது வந்து மீடியா நம்ம எல்லாம் ரொம்ப பெருசுப்படுத்துறோம். தலைவர்கள் அவங்கவுங்க கோட்பாடுகள்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க, ஸ்கெட்ச் போடுறாங்க, கரெக்டா காய்களை நகர்த்துறாங்க. அதுக்கு 2026 அவங்களுக்கு கரெக்டான ப்ரெசன்டேஷன் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, ஆளுங்கட்சியா வருவாங்கங்கிறத விட எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஏங்க வந்து அவங்க கீழே வரமாட்டாங்களான்னு கேட்கறது கிடையாது. இன்னைக்கு 10 ஓட்டு நான் வாங்கியிருக்கேன்னா 15 ஓட்டு வாங்குவோம். அப்போ 2026 நம்ம டஃப்பாக இருக்கும். எல்லாருமே முன்னுக்கு வர போகிறாங்க. 2 சீட்டு வாங்கினவங்க 6 சீட்டு வாங்க போகிறாங்க. அவங்கவுங்க கட்சிக்கும் அவங்கவுங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், அதிகபட்சம் கூட்டணி ஆட்சி அமையறதுக்கே நிறைய வாய்ப்பு உண்டு. 2026 கூட்டணி ஆட்சி அமையும். அது இப்பயும் கூட்டணி ஆட்சி தான். என்றைக்குமே கூட்டணியில் வந்து பங்கு இருக்காது. ஆனால் இப்போ என்னன்னா, கூட்டணியில் வந்து சில உள் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் இப்படி பேசிக்கலாம், இப்படி இருந்துக்கலாம்னு கூட வரலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சியை நோக்கி தான் இந்த நேரம் போகுது. இது வளர்ச்சிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, அரசியல்வாதிகளால் மக்களுக்கு வளர்ச்சி. இந்த உலகம் வந்து ஒரு அன்பு நிலையை நோக்கி போகுதுங்க, ஒரு சந்தோஷ நிலைகளை நோக்கி போகுது. ஆனால் போகும்போது கரடு முரடா இருக்கும். அதை வதந்திகளை நம்ப வேண்டாம். அரசியல் சார்ந்த வதந்திகளை யாராவது ரொம்ப பேசுறாங்கன்னா அதெல்லாம் நம்ப வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் இப்போதைக்கு காலகட்டத்தில் பார்க்கும்போது சரியாக தான் போயிட்டு இருக்கு. 2026 நல்ல பிரகாசத்தை அரசியல் மூலமாக மக்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஓகே, எடப்பாடி அவர்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுடைய கணிப்பு சரியாக இருக்கும் பொழுது அவருடைய ஓட் பேங்கிங் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். இப்போ இருக்கிறத விட கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். எதிர்பார்க்குற அளவுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக வர முடியும். சில வியூகம் தாங்க. அரசியல் சார்ந்த விஷயத்துக்கு சூரியன் சாதகமாக இருக்கணும், சந்திரன் சாதகமாக இருக்கணும், ராகு சாதகமாக இருக்கணும். நான் அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, உங்கள் கவர்மெண்ட்டை நிலைப்படுத்திக்கணும், இல்லை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் மக்களிடத்துல தொடர்ந்து அந்த இடத்துல இடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். மக்கள் இடத்துல இடம் பிடிக்கிறதுனா 2 விஷயம்தாங்க. மறைந்த தலைவர்களை மக்கள் மறந்துடக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் நமக்கு கொடுக்க போறாங்க, ஆனா மறைந்த தலைவர்களுக்காகவே ஒரு 40% ஓட்டு விடும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. அவங்க ஒரு கட்சியை வளர்த்துருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வளர்த்தவங்களுக்கே 40% ஓட்டு விழுந்துடும். அப்ப மறைந்த தலைவர்களை நம்ம வெளியில கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அவங்க இன்னைக்கும் இங்க இருக்கிறாங்க, நிழல்ல இருக்கிறாங்கன்றத நம்ம காட்டணும். இதுதான் போத் பெரிய 2 கட்சிக்குமே ஒரு பெரிய விஷயமே அதுதான். அது வந்து மத்திய கட்சியா இருந்தாலும் சரி, அதுல வளர்ந்த தலைவர்கள் இருப்பாங்க, எது இல்லாம இருந்திருப்பாங்க. இப்போ அவங்கள இப்ப கொண்டு வந்து காட்டணும். இதெல்லாம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், நம்மளுடைய அரசியல் சூழ்நிலைகள் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னைய ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த இடம் கொஞ்சம் டவுனு தாங்க.
அப்போ இதை ஃபஸ்ட்டு 40%. அதுக்கு பிறகு என்னன்னா நிச்சயமாக நடக்கக்கூடிய செய்தி, நடந்த செய்திகளை பேச வேண்டாம், நடக்கக்கூடிய செய்தி நானே இப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னு ஒரு வியூகம் வகுத்தாங்கன்னா கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும். நிறைய எதை சொல்லுவாங்கள்ல, நீட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி எப்படி கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க டெஃபினெட்லி. அதே மாதிரி எந்தெந்த கட்சிகளுக்குள்ள கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு? அது அரசியல் சார்ந்த விஷயங்கள். அது வந்து நீங்கள் அரசியல் வல்லுநர்கள்ட்ட கேளுங்க, ஜோதிட வல்லுநர்கள்ட்ட இந்த கேள்விகளை கேட்காதீங்க. ஆமாம், ஏன்னா அரசியல் சார்ந்த வல்லுநர்கள் எல்லாருமே ஆட்சியை பிடிக்கணுங்கிறத விட மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அது எந்த கூட்டணியில் எப்படி போனால் அவங்களுடைய கருத்துக்கள் போகுங்கிறது இருக்கும். ஏன்னா நீங்கள் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா நான் இப்போ தான் சொன்னேனே, ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு தனி கொடுத்தணுங்கிறது ரொம்ப அதிகமாக போயிட்டு, ஃபேமிலியில் தனி கொடுத்தணுங்கிறது அதிகமாக போயிட்டு. ஆனால் இன்னைக்கு தனி கொடுத்தனம் போனவெல்லாம் ஃபீல் பண்ணுறான், நான் கூட்டு கொடுத்தனது இருந்திருக்கலாமே, நம்ம வீட்டில் ஒரு அம்மா இருந்திருக்கலாமே, எங்கள் ஆத்தா இருந்திருக்கலாமே, பாட்டி இருந்திருக்கலாமேன்னு. இப்போ அது மாதிரி மனிதனுடைய மனம் நாடுது. ஏன்னா இன்னொருத்தவங்களோட உதவியோடு நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. தனித்து இருந்து செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு நிறைய எதிர்ப்புகள் வருது. நம்ம ஒரு நல்லது செய்யும்போது கூட எதிர்க்கிறாங்க. அதே இப்போ வந்து கூட்டணியில் இருந்தோம்னா நல்லதை தைரியமாக செய்யலாம். எல்லாருக்குமே என்ன ஒரு பயம் அப்படின்னா, இவங்க நல்லது செஞ்சு அந்த பேரை வாங்கிடுவாங்களோ. அதாவது பட்டிமன்றத்தெல்லாம் பேசுகிறீங்களே, பட்டிமன்றம்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் 2 வார்த்தைகள் 2 பேச்சாளர்கள் பேசிட்டாங்கன்னா 3வது பேச்சாளர் பயந்துட்டு உட்காந்து, ஐயோ நான் பேச வேண்டிய தலைப்பெல்லாம் அவர் பேசிட்டாரு, இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார், பேசின இடத்துலேருந்து இவர் பாயிண்ட் எடுத்து பேசுவார். அவங்க பேசுனது தப்பு, இதை இப்படி பேசியிருக்கலாம், அது மாதிரி கொண்டு போவாங்க. ஆனால் இவரோட கருத்து அது, இவரே இந்த கருத்தை தான் பேசுறதுக்கு உட்காந்துருப்பாரு. இவங்க பேசுனதுனால இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசுனதை எடுத்துக்கிட்டு இவங்க ஏன் இப்படி பேசினார்கள் அப்படி கொண்டு போயிடுவாங்க. இதுதான் அரசியல்லையும் இருக்கும், இதுதான் கலை உலகத்துலையும் இருக்கும். போட்டி இருக்கிற இடத்துல இது இருக்கதாங்க செய்யும். இதுதான் வளர்ச்சியாக இருக்கும் இது. ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக 2026 to 31க்குள்ள அரசியல் சார்ந்த உயர்வுகள், அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள், மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் இதெல்லாம் வந்துருங்க. ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.